முதல்ல ஏதோ இருக்குன்னு நெனச்சு போய் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஏதேதோ ஒவ்வொரு விஷயத்துலயும். இப்ப வந்து உங்க பிரசன்ஸ் மட்டும் குடுங்க போதும் அவ்வளோதான். டைம் பாஸ் பண்ணணும் டைம் வர வரைக்கும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்புட்ணும், ஹெல்த்தியா இருக்கணும், தூங்கணும், ஊர் சுத்தணும். இப்படி ஏதாவது நான் கிளாஸ் போட்டேன்னா வந்து நீங்க கலந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. தட்ஸ் ஆல். வேற என்ன பண்றது? நீங்க ஹெல்த்தியா இருக்கிற சாதாரணமாலாம் நெனைக்கிறேன். பெரிய டாஸ்க் அது. அது நீங்க ரொம்ப பெரிய லக்ஸரி பெர்சனா இருக்கணும் நீங்க. இன்னைக்கு நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, அவ்வளோ அற்புதமான உணவ சாப்பிடணும், அவ்வளோ தூரம் செலவு பண்ணணும், அவ்வளோ நல்ல ஏர் வேணும்னா அப்படிப்பட்ட இடத்துல வாழணும் நீங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா இன்னைக்கு? அப்ப அந்த செலவு ஆகணும்னா, நீங்க அத சம்பாரிக்கிறதுக்கு உண்டான இடத்துல நீங்க இருக்கணும். இன்னைக்கு நான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழணும்னா, அதுக்கு ஒரு பெரிய விலைய நான் குடுக்கணும். அந்த விலைய குடுக்குறதுக்கு நான் ஓடணும். அப்படி இல்லையா, நான் பாட்டுக்கு அமர்ந்த இடத்தில், அமர்ந்த நிலையில் அப்படியே சமாதி ஆயிரலாம். நீங்க முடிவு பண்ணிக்கங்க எது வேணும்னு. புரியாதது புரியும்போது தெளிவு பிறக்கிறது. புரியாதது புரியும்போது நிம்மதி பிறக்கிறது. புரியாதது புரியும்போது பிரம்மாண்டம் உடைகிறது. இப்போ உங்களுக்கு வேலை என்னன்னா, ஒவ்வொன்னையும் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு உட்கார்ந்த உடனே முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஓடுதுன்னு கவனிங்க. இதுல தேவை இருக்கிறது தாட்ஸ், தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் ஓடும். இதுல தேவையில்லாததெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. தேவை இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா, அந்த தாட்ஸ்க்கு பதில் குடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய வீரியத்தன்மை குறைந்துவிடும். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்க முடியும்னா, புரிதலில் மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் குறையும். புரிஞ்சுக்கலன்னா ஸ்ட்ரெஸ் குறையாது. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தானா குறைஞ்சிரும். ஜாலியா டிராவல் பண்ணலாம். கிளியர்? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமை. ரொம்ப அற்புதம். நம்ம எல்லாத்தையும் உட்டுட்டு இன்னைக்கு காட்டுக்கு போ முடியாது. காட்டுக்குள்ள போனாலும் என்ன பண்றதுன்றது தெரியாது. அப்ப இறைவன் நமக்கு குடுத்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, எதெல்லாம் முன்னாடி இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சு, அதுல ஒண்ணு இல்லன்னு தூக்கி போட்டு போகக்கூடிய வாழ்க்கை. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒவ்வொன்னையும் அனுபவிச்சு, அந்த அனுபவத்தின் மூலியமா ஒரு ஒரு அனுபவம் பிறந்து, அந்த அனுபவம் பிறந்ததுக்கப்புறம் அதுல ஒண்ணு இல்லன்னு தூக்கி போட்டு போறோம். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த அனுபவத்துல ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, இங்க எல்லா அனுபவத்துக்கும் ஒரு விலை ஒண்ணு குடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சில அனுபவங்கள நம்ம கேட்டு பெறலாம், பார்த்து பெறலாம், அனுபவிச்சும் பெறலாம். அனுபவம் வேணுமா, வேணாமான்ற முடிவுக்கு நீங்க வந்துக்குங்க. அனுபவம் வேணான்னா கேட்டே வந்து புரிதலுக்கு போய்க்கங்க. பயணத்த மட்டும் நிறுத்திறாதீங்க. பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் செல்லக்கூடிய பாதைக்கு, நான் போகக்கூடிய ரூட் கரெக்ட்டான்னு மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். கேமரூன் ஐலாண்ட்ஸ் போணும்னு போயிட்டு நான் ஆஸ்திரேலியா ரூட்ல போயிட்டு வந்தேன்னா, எப்படி கேமரூன் ஐலாண்ட்ஸ் வரும்? வருமா? அப்ப எனக்கு என்ன வேணும்ன்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு என்ன வேணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாதையில போங்க. எனக்கு என்ன வேணும்ன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேற வேற பாதையில நான் போயிட்டு இருந்தேன்னா, எனக்கு என்ன வேணுங்கிறது கிடைக்காது. கிளியர்? இது எல்லாமே பொய்ன்றத ஒருத்தனுக்கு புரிய வைக்கிறத தவிர, இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் பெரிய வேலை இல்லன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப அந்த வேலைய நான் செய்யறதுக்கு நான் ஒரு விலை ஒண்ணு குடுக்கணும். இப்ப அந்த விலை நான் குடுக்கணும் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும். இன்ஸ்டிடியூஷன் இன் த சென்ஸ், ஏதோ ஒரு கம்பெனியில இருக்கணும். இல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டினா நான் வந்து ஐ ஹேவ் டூ ஆன்சர் ஃபார் த லா. அப்ப பாருங்க, முன்னாடி என்னுடைய நோக்கம் எனக்காக நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த 10 பேருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 20 பேருக்கு சொல்லலாம். 30 பேருக்கு சொல்லலாம். 100 பேருக்கு சொல்லலாம். 1000 பேருக்கு சொல்லலாம். இப்ப நான் என் வாழ்க்கைய எப்படி மாத்திக்கிட்டேன்? இப்ப நான் இயக்கத்துல தான் இருக்கேன். ஆனா, நான் எனக்கான இயக்கத்துல நான் இல்ல இப்போ. என்னோட இயக்கம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. இன்ஃபாக்ட் டு பி ஃபிராங்க் டு சே, நவ் ஐ அம் அ மாடர்ன் மாங்க் ஆஸ் யூ ஆஸ்க்ட். மாடர்ன் மாங்க் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் முன்னாடி மாரி ஜடாமுடியோட சித்தர் மாரி நான் இப்ப வந்து உட்கார்ந்தேன்னா, பார்க்கிறவங்களே பயந்துருவாய்ங்க. இப்ப என் நோக்கம் என்னுடைய உருவத்தை காண்பிப்பது அல்ல. என்னுடைய நோக்கம் என்ன? அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நான் எந்த உருவத்துல வேணாலும் இருக்கலாமே. நோக்கம் சரியா இருக்குன்னா, நீங்க கேம் எப்படி வேணாலும் போய் விளையாடலாம். அப்ப பாருங்க, இவ்வளோ நாள் உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சோனே ஒரு பெரிய கேவலமான ஒரு ஃபீல் நம்ம மேல வருது. இதுல இப்போ நோ பாயிண்ட். இதுல ஒண்ணுமே கிடையாது. இது 4 பேருக்கு உதவி பண்றதுல தான் எல்லா லைஃப்மே இருக்குன்னு தெரிஞ்சோனே, உங்களுக்கு இப்ப இந்த வேலையே புடிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நோக்கம் சரி, 4 பேருக்கு சொல்லணுன்றது சரி, எந்த பேண்ட்வித்ல சொல்லப் போறீங்க? என் நோக்கம் 4 பேருக்கு சொல்றது தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா,
நீங்கள் எந்த பாதையில் போனீங்கனாலும் அங்கே உலகம் இருக்குது. என் நோக்கம் அதுதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பயணத்துக்கு நீங்கள் தயாராகிடணும். அது சரியாக தப்புலாம் யோசிக்கக்கூடாது. நான் இதுக்காக தான் படைக்கப்பட்டேன்னா அதுக்காக தான் படைக்கப்பட்டேன்னா அந்த கேள்வியே வேணாம். ரியலைஸ் பண்ணிட்டீங்க, ஒன்றும் இல்லைன்றதை ரியலைஸ் பண்ணிட்டீங்க. பெரிய ரியலைசேஷன் இது. இந்த பெரிய ரியலைசேஷனில் போகிற பாதையில் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். புரியுதா உங்களுக்கு? என்னோட டீச்சிங் கெப்பாசிட்டி, என்னோட எனர்ஜி லெவல், என்னோட பேண்ட்வித் எல்லாமே ரொம்ப ஹைட் அண்ட் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இது சும்மா 4 பேருக்கு சும்மா 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி இறைவன் என்னை படைக்கல. அப்போ அந்த விஷனை நான் அச்சீவ் பண்ணேன்னா இப்போ நான் அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஓடி தான் ஆகணும். இது நான் சரியாக போகிறேன்னா இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா? இந்த கேள்வியே வேணாம். முடிவு பண்ணி போயிட்டீங்கன்னா சரியான பாதை தான், போயிட்டே இருங்க. அதில் திரும்பியே பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது பொய், இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கன்ற சொல்கிறத தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெரிய வேலை கிடையாது. ஆனால் இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கம்பானுங்க. மற்ற ஆளுங்கள்லாம் உங்க கூட சேரவே விட மாட்டானுங்க. ஏன் இவன் பெரிய சாமியாக இருப்பேன், பிரித்து கூப்பிட்டு போயிடுவான், இவன் கூட சேர விடாது, அவங்க கூட பேசக்கூடாது, எல்லாம் பேசுவானு. இதுக்கெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம பயணத்தில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.